அன்புள்ளம் கொண்ட துலா ராசி அன்பர்களே, இந்த வாரம் துலா ராசிக்காரங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்துல வந்து ம் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஆனா, மனசு மட்டும் தான் பிரச்சனையா இருக்கும். அது மாரி 2ம் வந்து கலவையான ஒரு சூழ்நிலை இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதையுமே உணர்ச்சி பூர்வமா முடிவெடுக்காம பொறுமையா இருந்தீங்கன்னா, நிச்சயமா நன்மை கிடைக்கும். ஆ நீங்க வந்து ஃபேமிலிக்கு நீங்க தான் ஹெட் அப்படின்னு நெனச்சு, உங்களுடைய கருத்த வந்து மத்தவங்கள்ட்ட திணிக்க முயற்சிக்காதீங்க. இது வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள்ல பிரச்சனைய உண்டாக்கும். உங்களுடைய முயற்சிய வந்து எல்லாரும் மதிப்பாங்க. நீங்க வந்து பாடுபட்டு பண்றதுக்கு நிச்சயமா நல்ல பேர் கிடைக்கும். மனசுல வந்து ஈகோ ம மட்டும் நீங்க வச்சுக்காதீங்க. மத்தபடி அது தன்னால அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில வந்து துணிச்சல் வந்து முன்ன இருந்த துணிச்சல் இல்லாத மாரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். முடிவெடுக்கும்போது கொஞ்சம் தயக்கம் அதெல்லாம் இருக்கலாம். நல்ல வாய்ப்பு போச்சே! அப்படின்லாம் வந்து நீங்க ஆகா செஞ்சிருக்கலாமோ! நல்ல வாய்ப்பு போச்சே! அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டி வரலாம். ஆனாலும் வந்து இது கவலைப்படாதீங்க. நீங்க முன்னால உழைச்சதுக்கெல்லாம் இப்போ வந்து பலன் கிடைக்கும். உங்களுடைய ம உங்களுக்கு வந்து எல்லாருடைய பாராட்டும் கிடைக்கும். பொதுவா வந்து வியாபாரம் பண்றவங்களுக்கு பெரிய முதலீடு செய்றதுக்கான ஆசை இருக்கும். ஆனாலும் அதுல அவசரம் வேண்டாம். அதுல வரக்கூடிய விபத்தெல்லாம் என்ன? என்ன அபாயம் ஏற்படும்? என்ன மாரி நமக்கு லாஸ் ஏற்படும்லாம் ஆராய்ஞ்சு, அதுக்கப்புறம் வந்து முதலீடு செய்யுங்க. அ ஆனா திடீர்னு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பார்வை இருக்கு. லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. செலவும் அதுக்கு தகுந்தா மாதிரி வரும். அதனால செலவுகள கட்டுப்படுத்தி பண்ணுங்க. பொதுவா வந்து மாணவர்கள் வந்து அவங்க தவற விட்ட வாய்ப்பு வந்து மீண்டும் கிடைக்காது. ஒரு ஒரு வாய்ப்ப நம்ம தவற விட்டுட்டோம்னா திரும்ப கிடைக்காது. அதனால வந்து நிதானமா படிச்சு கடுமையா முயற்சி பண்ணி நீங்க வெற்றி அடைய முயற்சி பண்ணுங்க மாணவர்கள பொறுத்தவரைக்கும். வீட்ல வந்து அனாவசியமான விவாதங்கள தவிர்த்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுல இனிப்பு சாப்பிடுறதுக்கு ஆசை அதிகமா இருக்கும். ஆனாலும் லிமிட்டா வச்சுக்கங்க. ஏன்னா சர்க்கரை வியாதிலாம் வரலாம். அதனால வந்து மன அழுத்தம் குறையறதுக்கு யோகா, தியானம் இதெல்லாம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்களுக்கு வந்து நீங்க சுமங்கலி ம ம செட் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வாங்கி குடுக்குறது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன் குடுக்கும். இந்த வாரத்த பொறுத்தவரைக்கும். நன்றி.